ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பரமஹம்சினே நமக. அன்பார்ந்த சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் ஆவணிப்பேரூர் மேல்முகம் கிராமத்தில் பல நூற்றாண்டு சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ மூக்கரை நரசிம்ம பெருமாள் சன்னதியானது இந்த சுயம்பாக மூர்த்தியானவர் சுயம்பாக எழுந்து வளர்ந்து நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆந்திர பிரதேசம் குண்டூர் மாவட்டம் என்று நினைக்கிறேன், கதரி என்ற ஊரில் இருந்து நரசிம்மர் என்ற வைணவர் இடம்பெயர்ந்து என்ற சூழ்நிலையிலோ இடம்பெயர்ந்து இங்கே நடைபயணமாக வரி புரிந்து அப்பொழுது இது ஒரு புதாராக புறம்போக்கு நிலமாக இருந்துள்ளது. இப்பொழுது நம் ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள இடத்திலே அப்பொழுது சுமைதாங்கி என்ற அப்பொழுதெல்லாம் சுமைதாங்கி கல் இருக்கும். அந்த கல் மீது அவர் கொண்டு வந்த பொருட்கள்லாம் வைத்துவிட்டு அந்த இடத்துல ஈசானி மூலையில் கேணி கிணறு இருக்குது. அங்கே அன்று இரவு தங்கி சமைத்து தங்கிவிட்டு மறுநாள் அவர் இடம்பெயர்ந்து இந்த கல்லுடகம் என்ற ஒரு சிற்றூருக்கு சென்று விட்டார். அப்பொழுது அந்த கூடையில் உள்ள அந்த மூர்த்தி கல் விக்கிரகத்தை எடுத்து இந்த இடத்துல வீசி சென்றுள்ளார். அது நாளடைவில் அப்படியே வளர்ந்து இன்றைக்கு ஒரு சுமார் ஒரு 2 அடி உயரம் வளர்ந்துள்ளது. ஒரு சிறிய காலம் கழித்து செல்வந்தர் ஒருத்தர் இடைப்பாடியிலே உடையார் என்று ஒருவர் இருந்தார். அவரது தோட்டம் விவசாய பூமி இங்கே மோட்டூர் என்ற ஒரு பகுதியிலே இருந்துள்ளது. அவருடைய வீடு நிலப்படங்கள் எல்லாம் இங்கே எடப்பாடி நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலுக்கு அருகாமையில் இருந்துள்ளது. அவருடைய பசுமாடு ஒன்று இந்த வழியாக செல்லும் பொழுது ஒரு பசு, ஒரு காரான் பசு மற்றும் ஒரு 3 கணக்கில் அந்த பசுமாடு செல்லும் பொழுது அந்த ஒரு பசு மட்டும் தன்னந்தனியாக வந்து இந்த இடத்திலே பெருமாளுக்கு அப்படியே பால் சுரந்து கொடுத்துள்ளது. இது தோட்டத்திற்கு போகும்போது அந்த பசுமாடு மேய்ப்பவர்கள் அங்கு போய் பார்க்கும்போது ஒரு பசுமாடு குறையும். இரவில் வந்து இங்கு மந்தையில் சேர்க்கும் பொழுது பசுமாடு அனைத்தும் சரியாக இருக்கும். இது எப்படி நடக்கிறது அவர்களுக்கு நீண்ட நாள் ஐயப்பாடு சந்தேகம். சில நாள் கழித்து ஊரில் அப்பொழுது ஒரு செல்வந்தராக இருந்தவர்கள் அழைத்து கொண்டு அப்போல்லாம் கை ராத்திரதான் பிடிச்சிட்டு நைட்டில் வந்து பார்த்துருக்காங்க. அங்கேருந்து பசுமாடு வரும்போது இப்போ தூரமாக நின்றுட்டாங்க. இந்த பசு உள்ள இருந்து வெளியில் வந்து அந்த பசுமாடு சேர்ந்து உள்ள அவங்க கொடுத்து அதுக்கு முன்னால் தூரமாக இருந்து அந்த நைட் வெளிச்சத்தை பார்க்கும்போது சின்ன புத்துக்கட்டு மாதிரி இருந்துள்ளது. அன்று இரவே அந்த உடையார் கனவில் சென்று நான் இந்த இடத்துல பெருமாளாக அவதரித்துள்ளேன். அருகாமையில் உள்ள என்னை அழைத்து வந்தவர் அருகாமையில் உள்ள வைணவர் தான், அவர் எனக்கு பூஜை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உடையார்கிட்ட சொல்லி அவர் மட்டும் அந்த 18 பேர் அப்புறம் கிராஸ்தார் அவங்க 18 பேரும் சேர்ந்து அவர் அழைச்சி இந்த மாதிரி பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் வந்து சும்மா 4 போடுறது அப்போல்லாம் சும்மா கோயில் செஞ்சு மேலே தென்னம்பட்டையை போட்டு அப்புறம் வாரம் ஒரு முறை பூஜை செஞ்சுட்டு வந்துருக்காங்க. அந்த 18 பேரும் அவங்களுக்கு ஐயருக்கு ஏதாவது கைங்கறி பண்ணிட்டு அப்படியே உழைச்சி நாளடைவில் அப்புறம் சிம்பிளாக கோயில் எழுந்திரிச்சிருக்காங்க. இப்படியே தொடர்ந்து அப்புறம் அப்படியே வளர்ச்சி ஆகிட்டு அந்த சந்ததியை இப்போ தொடர்ந்து 6-7 இதாக நாங்கள் ஒரு 6 தலைமுறை நினைக்கிறேன் நான் செஞ்சுட்டு இருக்கோம். நான் இருக்கேன், எனக்கு முன்னால் எங்கள் அப்பாவுக்கு முன்னால் இருக்கேன், அவருக்கு முன்னால் தாத்தாவுக்கு முன்னால் அந்த நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 33 பங்காளிங்க. அதில் எங்களுக்கு 7 பேர் இருக்கிற பார்க்குறது 4 வருஷம் போய் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். சமயமாக அப்புறம் இப்படியே தொடர்ந்து இருந்தது பழைய சன்னதி. அது ரொம்ப சிலடையும் போகும்போது இது மாதிரி துணை
அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு 2000 ஆண்டில் 96 அப்போ என்னுடைய உடன் பிறந்த நண்பர் மாற்று கட்சிக்காரங்க இருந்தாலும் அரசியல்வாதிங்க எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவங்க வந்து அரங்காவலராக வந்தபோது நான் எடுத்து இதை செஞ்சே ஆகணும், விடாப்பிடியாக செஞ்சு அதுக்கு பல முயற்சிகள் செஞ்சு அரசு அணுகி அதுக்காக உத்தரவு வாங்கி 98 தொடங்கணும். 99, 2000, 2001 சம்பரோஷம் செஞ்சோம். செஞ்சு தான் இந்த அப்போது சம்பரோஷம் செஞ்சோம். அதுக்கு முன்னால் 1980 ஒரு திருப்பாவை கமிட்டி, அப்போ நான் பள்ளி பருவத்தை முடித்து நான் அப்போ தான் தொடங்க 77 எனக்கு திருமணம். 80 எங்கள் அப்பா எனக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அதுக்கு முன்னால் கோபாலசாமி நரசிம்மையர் தான் இதில் பூஜை செஞ்சுட்டு வந்திருந்தார். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 4 பேர்: வெங்கட்ராமன் ஐயர், கோவிந்த ஐயர், ஸ்ரீரங்க ஐயர். எங்கள் தாத்தா பேர் பரவசரங்கையர். பராபரவசரங்கையர்னு எங்கள் தாயாதி, அவருடைய அப்பா தான் நரசிம்மர். அந்த கதிரி என்ற ஊரும் மறவாமல் தன்னுடைய பெயரும் மறக்கக்கூடாது அப்படின்னு தான் கதிர் நரசிம்ம பெருமாள்னு அவர் பெயர் நாமதம் வச்சு அவர் போய் செஞ்சுட்டு இருக்கார். நாளடைவில் அது அப்படியே வந்து இந்த மன்னராட்சி காலத்துக்கு முன்னாலே அது நடந்திருக்கு. மன்னராட்சி காலத்தில் அந்த ஏதோ எல்லாம் சர்வே பண்ணியிருக்காங்க. சர்வே பண்ணும்போது இந்த இருந்து காசா லைன் அந்த முட்டு அப்போ பார்ப்பாங்க, சைன் முட்டு தான் அப்போ அளப்பாங்களாம். அப்போ அளக்கும் போகும்போது அந்த சர்வேயர் பூட்ஸ் காலோட அந்த பந்தலுக்குள்ள நுழைஞ்சி போயிருக்காரு. அப்போ அவர் மூக்கு அறுந்துருச்சு. அறுந்து டாப்ஸ் வந்து அப்படியே சர்ட்டில் வந்து ஒவ்வொரு கூட்டம் விழுந்திருக்கு. எதிர்த்தாடு 300 சைவர் என்னப்பா சட்டையில் ஏதோ பிளட்டு மாதிரி இருக்குதுன்னு அவர் கேட்கும்போது, எங்கேருந்து வந்தது, நான் எதுவுமே செய்யலையே, எப்படி இந்த மாதிரி பின்னமாச்சு அப்படின்னு சொல்லி ரிட்டன் வந்து அப்படியே பார்க்கும்போது அந்த பதியிலிருந்து அந்த டாப்ஸை வந்து பார்த்து தான் அப்புறம் அவங்க உயர் அதிகாரிகள்லாம் அழைச்சி அர்ச்சகரை வர சொல்லி யார் என்னன்னு விசாரித்து அவர் தான் மூக்கறுத்த பெருமாள் அப்படின்னு பெயர் நாமதயம் பண்ணிவிட்டு, நீ கதிர் நரசிம்ம சுவாமின்னு வேண்டாம் மூக்கறுத்த பெருமாள்னு சொல்லுங்கன்னு சொல்லி நாமதயம் பண்ணிவிட்டு அவங்க கலந்துக்கிட்டாங்க. அது நாளடைவில் மூக்கரைன்னு அப்படியே மறுவிடுச்சு. மூக்கறுத்த பெருமாள்னு சொல்கிறதுக்கு அப்படியே வர சேவாதிரிகளுக்கு புரியாமல் அது மூக்கரை பெருமாள் அப்படின்னு ஆச்சு. சமீபமாக அரசாங்கம் மூக்கரை நரசிம்ம பெருமாள் அதுவும் இதுவும் கலந்த மாதிரி டைட்டில் கொடுத்து அவங்க எங்களுக்கு அறிவித்து ரெக்கார்டே செஞ்சுட்டாங்க. இப்போ சமீபமான இது ஜேசி கண்ட்ரோல் இருந்தது. ஏசி ஹீட்ருன்னு ஜேசி ஏபிசிடின்னு பிரிச்சுருப்பாங்க சாதாரண முறையில். அது டி கிரேடில் இருந்தது சி கிரேட் பண்ணோம். சி கிரேட்லேருந்து இப்போ தவறி ஏதோ சூழ்நிலையை ஏ கிரேட் ஆகிடுச்சு. ஆனால் ஆலயம் அந்த அளவுக்கு பழனி அளவுக்கோ ஸ்ரீரங்க அளவுக்கு இல்லை. இருந்தாலும் அன்றைய அதிகாரி என்ற சூழ்நிலையில் செஞ்சாரோ, பெருமாள் என்ன நினைச்சாரோ அவர் நினைச்சது நடந்துடுச்சு. அது இப்போ எதாக இருந்தாலும் நாங்கள் கமிஷனர், எங்கள் ஈஓ இருக்கார், இன்ஸ்பெக்டர் இருக்கார், ஜேசி இருக்கார், ஜேசி கண்ட்ரோல் தான். எதாக இருந்தாலும் உத்தரவு அங்கே போய் தான் வந்துட்டுருக்கு. சைவமாக அப்புறம் இப்போ சின்னமும் இந்த சன்னதியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அடுத்த சம்பரோஷம் பண்ணணும். 2003 பின்னால் 2013 செய்யணும். இப்போ வாய்ப்பு இல்லைன்ட்டு 14 தொடங்கி மீண்டும் 15 2வது சம்பரோஷம் செஞ்சோம். செய்யும்போது இந்த உபசன்னதிகள்லாம் சக்கரத்தாழ்வார், கஜலட்சுமி, லட்சுமி நரசிம்மர், லட்சுமி ஐயர், ஆண்டாள், தன்வந்திரி, ராமானுஜர், மனவாள மாமனிகள், விசுவக்ஷானர், இந்த சன்னதிகளும் உபசன்னதிகளும் செஞ்சுருக்கோம். இது 2001 அப்போ நாங்கள் தொடங்கும் போது இது வந்து தமிழ்நாட்டிலே 5வது ஆஞ்சநேயர். நாங்கள் தொடங்கும் போது சுசீந்திரம், நங்கநல்லூர், கொமராபாளையம், நாமக்கல் பாலாஞ்சநேயர், எடப்பாடி பாலாஞ்சநேயர் ஒரே அவர் தான். அது பர்மனாக இருக்கும். நான் கொடுத்தது பர்மனாக தான் கொடுத்தோம். அவர் செஞ்ச சபதியார் என்ன சூழ்நிலையோ எல்லாம் குறைச்சி இது மாதிரி உருவத்தை குறைச்சிட்டார். ஆனால் உயரம் நாமக்கல் 2 சேம். அதனால் நாங்கள் அப்பயே அறிவிச்சிருக்கேன் தமிழ்நாட்டிலே 5வது. இப்போ நிறையா 2001 பின்னால் நிறைய ஆஞ்சநேயர் பல இடங்கள் பலவாரா சொதிகளை செஞ்சுருக்காங்க, விக்கிரகமாக செஞ்சுருக்காங்க, நல்ல பர்மனாக இருக்காங்க. அன்றைய காலகட்டங்கள் தமிழ்நாட்டிலே 5வது ஆஞ்சநேயர் பிரதர் செஞ்சது பாலாஞ்சநேயர், எடப்பாடி மூக்க நரசிம்ம கோயில் தான். அதுவும் ஸ்தல வரலாறுலேயே பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ 2014 மீண்டும் சம்பரோஷனம் செஞ்சுருக்கோம். இந்த சன்னதியெல்லாம் வச்சுருக்கு.
அப்புறம் இப்போ தான் சாமி ஒரு 2 வருஷம் முன்னால் அந்த திருமதி சூர் அதுக்கு முன்னாலெல்லாம் இல்லை செஞ்சுருக்கோம். ராஜகோபுரம் இதெல்லாம் செய்யணுங்கிற ஒரு ஆவா இருக்குது. நம்ம மண்டபம் 2 போடலான்னு இருக்கோம். அடுத்தது ஆஞ்சநேயருக்கு நாமக்கல் மெத்தேடில் மண்டபம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இவர் அதில் ஏங்கல் இது ஏணி 2 போட்டிருந்தோம். 2010 நானே விழுந்திருக்கேன். மேலேருந்து அபிஷேகம் 3வது சனிக்கிழமை அன்றைக்கு சரஸ்வதி ஆயுத பூஜை. நான் மேலே அபிஷேகம் செஞ்சுட்டு அலங்காரம் பண்ணுறதுக்காக கீழே இறங்கிட்டு மீண்டும் மேலே ஸ்டாண்டு வச்சுருந்தோம். ஸ்டாண்டு எடுத்து விட்ட நினைப்பில் நான் கால் வச்சு மேலேருந்து நானே கீழே வந்து ஒரு அடி கூட இல்லாத வச்சுருக்கேன். அப்படியே மேலே அந்த கை கூப்பிட்ற இடத்துல இருந்து அப்படியே கீழே தரையில் விழுந்து திரும்ப மேலே போய் மீண்டும் கீழே வந்து பார்த்தேன்னு சொன்னாங்க. ஒரு 200-300 பேர்த்துக்கு மேலே அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அப்பயே எங்கள் அண்ணா என் தம்பி தான் முறை அன்றைய கோயிலில் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு அடி கூட கிடையாது. அதை நான் இறங்கி திரும்பவும் எழுந்து நானே எழுந்திரிச்சேன். கை அப்படியே எப்படி கர்ப்பத்தில் குழந்தை இருக்கோ அந்த ஸ்கேன் பண்ணணும் காரணம் அதே போல் கையெல்லாம் மடக்கி அப்படியே சபாமொழி போட்டு அப்படியே உட்காந்து திரும்ப மேலேருந்து கீழே இறங்கி வந்து என்னை தூக்கும்போது கூட கரெக்டாக எங்கள் தலைவர் வந்து இந்த மாதிரி அவர் என்னை தாமரைன்னு தான் கூப்பிடுவார். என் பேர் தாமரைன்னு தான் கூப்பிடுவார். தாமரைன்னு 3 தடவை சொன்னோம்னா என்னுடைய காதில் அந்த ஒளி போனோம்னா என்னோட அப்படியே அந்த மேலே நான் கால் விடுறதே எனக்கு தெரியும். பின்னால் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறது எனக்கே தெரியும். அப்படியே கீழே விழுந்ததுனால அங்கே விழுந்து நான் அப்படியே முழிச்சு மேலே பார்த்து நானே செய்கிறதெல்லாம் ரெடி பண்ணிட்டு காலெல்லாம் சரி பண்ணிட்டு நானே கையை மூணி எழுந்துருச்சு. யாருமே தூக்காரங்க நானே எழுந்துருச்சேன். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். ஒரு பின்னம் எனக்கு படலை. விழுந்து அப்புறம் நான் எழுந்திரிச்சு உட்காந்து திரும்ப அதெல்லாம் முடியாது செக் பண்ணணுன்ட்டு என்னை வந்து அன்றைக்கெல்லாம் விடுமுறை. உடனே அப்போ வந்து மந்திரி பிரபஞ்ச யாரும் இருந்தார். அவர்கிட்ட சொல்லி அவன் பையன் மூலிமா ராஜா மூலிமா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொடுத்து என்னை அழைச்சிட்டு போய் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் எந்த மிஸ்டேக் இல்லை. சுந்தரராஜ் தான். அப்புறம் மீண்டும் நான் சுந்தரராஜ் டாக்டர்கிட்ட செக் பண்ணேன். அப்பயும் அவர் ஒன்று இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு ஆங்கிலேயர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ஒரு பெண்ணு கூட எனக்கு கிடையாது. அடுத்த ஒரு செகண்ட் நானே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் பேசுனேன். தொடர்ந்து அப்படியே இப்போ நாங்கள்லாம் 7 பேர் சுழற்சி முறையில் படிக்கிறோம். வாழ்வு ஒரு சம்பவம் செஞ்சுக்கிறோம். ஆட்சி அடுத்த இது செய்யலாம் செவ்வாய்லாம் ஆலை என்னுடைய எண்ணங்கள் சுற்றுலா தமிழ்நாட்டில் எவ்வளோ சுற்றுலா ஸ்தலங்கள் இருக்குது. அது மாதிரி எடப்பாடி மக்கள் அரசம் பெருமாள் ஒரு சுற்றுலா ஸ்தலங்கள் 10 பேர் இப்போ மெட்ராஸில் நிறைய பேர் வந்து வருஷம் ஒரு குழந்தைங்களுக்கு போயிட்டு தான் இருக்காங்க.